ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற அளவு ஒரு டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்கும் போது இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்ச 100 கிராம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம 2 கப் அரிசி இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 1/2 ஹவர் மூடி போட்டு ஊற வச்சுடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் கலராக மாறிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுப்போம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனால் தான் நல்லா இருக்கும் அந்த பிரியாணியோட ஃப்ளேவரு. இந்த சமயத்தில் நம்ம தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் இந்த டைமில் சேர்க்கும் போது இந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கலரும் இதில் கிடச்சிரும், ஒரு சூப்பர் கலர் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரையும் வதக்கி விட்டுப்போம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் முழுசாக தக்காளி நிற்காது. இப்போ நான் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ், இது ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுடுங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல். அப்போ தான் அதில் ஒரு மாதிரி வாசனை வரும். நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும் போது அது ஃப்ளேவர் வராது, கெட்ட ஃப்ளேவரு. அதை இப்போ நம்ம சேர்த்துட்டு நமக்கு ஒரு கை ஃபுல்லாக புதினா, அதே மாதிரி ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப் நீங்கள் தயிர், அதனால் ஒரு 100 ml இருக்கும் தயிரோட அளவு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா இருக்குது, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வரப்போகிற வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் வெந்து வரும்போது உப்பு பிடிக்கும்ல, அதுக்காக தான். ஒரே ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன், அரிசி அளவுக்கு. இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்து இந்த காய் வேகிறதுக்காக ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். விசில் போட்டு நல்லா ஒரே ஒரு விசில் போதும், அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. விசில் வந்தோடனே நல்லா ப்ரெஷர் அடங்குறவையும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா சரியாக வேகாது. உங்களுக்கு நறுச்சுன்னு காய் இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் விசில் போடாமல் அரிசிலாம் போட்ட அப்புறமே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உப்பு பத்தலை எனக்கு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. அரிசியில் தண்ணி இல்லாமல் வடித்து இந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா சாதம் குழஞ்சிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாம் சேர்ந்து கலந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு, ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக அப்படி கலந்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ லெமன் ஜூஸ்
1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடிட வேண்டியதான். இந்த புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்லா அந்த ஃப்ளேவர் மேலே வரையும் இருக்கும், அதுக்காக சேர்க்கறது தான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடுறீங்கன்னா ஒரு விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான், நீங்கள் அது சூப்பராக இருக்கும். இல்லைனா குக்கரை மூடிட்டு ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா நல்லா அந்த விசில் வர இடத்துல நல்ல ஒரு ஏர் வேகமாக வரும். அந்த மாதிரி வர டைமில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வெஜ் பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.